லாஸ்ட்டாக அந்த ஸ்வயம் கோர்ஸ் பற்றி போட்டிருந்த வீடியோவுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. அந்த கமெண்ட்ஸ்க்கான ரிப்ளைஸும் ஃபுல் வீடியோஸையும் இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த ஸ்வயம் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க எங்களோட காலேஜோட இன்டிமேஷனில் தான் நடந்துச்சு. ஸோ எப்பப்போல்லாம் வந்து அசைன்மெண்ட் எப்பப்போல்லாம் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணும் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எங்களோட காலேஜ் குரூப்லேருந்தே வந்துருந்துச்சு. நீங்கள் அந்த அசைன்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கிளியராக ஃபாலோ பண்ணியே ஆகணும். பிகாஸ் நமக்கு அந்த அசைன்மெண்ட் மார்க் வந்து ரொம்ப முக்கியம். இதுக்கு கண்டிப்பாக நமக்கு 2 மொபைல் இருக்குன்ற அவசியம் இல்லை. அசைன்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு மொபைல் இருந்தால் கூட போதும். நீங்கள் ஒரே மொபைலில் ஃபஸ்ட்டே ஆன்சர்ஸ் எல்லாமே சர்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு அதை எழுதி வச்சுட்டு அதை பார்த்து கூட நீங்கள் அசைன்மெண்ட்ஸ் வந்து 1 மார்க் கொஷின் அட்டன் பண்ணிக்கலாம். வேறஸ் நீங்கள் அந்த 5 மார்க்கான அசைன்மெண்ட்ஸை எழுதும்போது நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். அதுக்கு ஒரு மொபைல் ஃபோன் இருந்தாவே நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த அசைன்மெண்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு மெயிலில் வந்துடும். அதனால் மெயில் ஐடியை ரொம்ப ப்ராப்பராக வச்சுக்கணும். மெயில் ஐடி ஒன்ஸ் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. நமக்கு ஒரு கமெண்ட் கூட வந்துருச்சு, மெயில் ஐடி மிஸ் பண்ணிட்டோம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அதை எதுவுமே பண்ண முடியாது. ஸோ மெயில் ஐடி நம்மளோட பாஸ்வேர்டை ரொம்ப கேர்ஃபுல்லாக பத்திரமா வச்சுக்க வேண்டியது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இந்த எக்ஸாம் டேட்டு எல்லாமே வந்து எப்போ வரும்னு பார்த்திங்கன்னா எல்லாமே மெயிலில் தான் நமக்கு சென்ட் பண்ணுவாங்க. அதனால் மெயிலில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ எடுத்து என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்திருக்கு, என்ன மாதிரி அசைன்மெண்ட்ஸ்லாம் நெக்ஸ்ட்டு பண்ணணுங்கிறத பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். அசைன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த வீக்குள்ளே சப்மிட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீக்கில் சப்மிட் பண்ணியே ஆகணும். அதே மாதிரி ஒன்ஸ் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா திரும்பி அதில் சேஞ்சஸ் பண்ண முடியாது. ஸோ நல்ல ஒரு சேனல்ஸில் ரெஃபர் பண்ணி அதுக்கப்புறமேட்டு நம்ம அந்த இதை யூஸ் பண்ணணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸாம் சென்டர் பொறுத்த வரைக்கும் எந்த ஏரியாவில் வேணாலும் போடுவாங்க. நமக்கு எந்த காலேஜ் அலாட் பண்ணுறாங்களோ ஒரு 2 hours பிஃபோர் அந்த இடத்துக்கு ரீச் ஆகிற மாதிரி போயிட்டு இனிமேல் நமக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். எக்ஸாம்ஸ் முடிச்சதுக்கப்புறமேட்டு நமக்கு மார்க்ஸ் வந்து அவங்களே வந்து ஸ்வயமோட ஆப்பில் அப்டேட் பண்ணிவிடுவாங்க. பட் அது வந்து 100 மார்க்ஸ்க்கு போடுவாங்க. அது நம்மளோட ரியல் மார்க் கிடையாது. அதுக்கப்புறமேட்டு ஃபியூ டேஸ் கழிச்சோ இல்லை ஃபியூ மந்த்ஸ் கழிச்சோ அது கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு இன்டர்னல் மார்க்கும் சேர்த்து ஒரு சர்டிஃபிகேட்டாக வரும். அதுதான் உங்களோட ஃபைனல் மார்க் லிஸ்ட்டாக இருக்கும். நான் 82 மார்க்ஸ் வாங்கியிருந்தேன். நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்த கொஷின் வித் ஆன்சர்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ போட்டுடலாம். Subscribe for more videos.